ஒரு குறிப்பிட்ட வசதி படிச்சவன் மட்டுமே வந்து இப்ப ஒரு தேசிய அளவிலோ இல்ல உலக அரங்கிலோ போய் போட்டியிடுற ஒரு நிலைமை இருக்கும்போது, அப்பாவி ஏழை எளிய விளையாட்டு வீரர்களுடைய நிலைமை என்ன? இத அரசு சிந்திக்குமா? நீங்க சும்மா ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வந்து நாங்க இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும், இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தைக்காக வந்து சொல்லிட்டு கடந்து போவது எந்த விதத்துல சரின்ற ஒரு வேதனைக்குரிய கேள்வியை நான் வந்து இங்க எழுப்புறேன். ஏன்னா, இங்க இங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா ஸ்போர்ட்ஸ் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து இங்க 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 வந்து நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா? ஏன் வந்து அவங்க வந்து இன்னொரு முதலமைச்சர் அலுவலகத்தை போய் அவங்க நாடணும்? ஏன் ஒரு அமைச்சர்கிட்ட போய் உதவி நாடணும்? ஏன் ஒரு கம்பெனியை போய் நாடணும்? ஏன் ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் அவங்க கையேந்தணும்? அவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள். அவங்க இந்த விளையாட்டு துறையில தன்னுடைய ஆர்வமுள்ள ஒரு துறையில அவங்க ஜெயிச்சு வெற்றி பெற்று அவங்க வந்து அதுக்காக அவங்களுடைய திறமையை நிரூபித்து வந்து ஒரு இடத்துக்கு போறாங்கன்னும் போது ஒரு நேஷனல்ஸ் விளையாடனா அவங்க பயிற்சி இல்லாம போறது கிடையாது. ஒண்ணு பயிற்சியை வந்து உறுதி செய்யக்கூடிய பணியை நீங்க அரசாங்கம் செய்யணும். அதையாவது முறைப்படுத்தணும். இருக்கக்கூடிய சங்கங்களை முறைப்படுத்தி அந்த சங்கங்கள் வந்து அரசாங்கமே நேரடியாக வந்து பொறுப்பேற்று விளையாட்டு வீரர்களை வந்து தேசிய அளவிலையோ இல்லை உலக அளவிலோ நீங்க அனுப்பக்கூடிய அந்த பணியை செய்யணும். அதற்கான கட்டு ஒப்பிங்க இல்லை. இந்திரா காந்தி ஸ்டேடியம்னு ஒன்று கட்டினீங்க. அதோட நோக்கம்லாம் நிறைய இருந்தது. அப்ப கட்டின அரசாங்கங்கள் வந்து எவ்வளவு நல்ல நல்ல எண்ணங்களோட கட்டினாங்க. இன்னைக்கு அது சீரழிஞ்சு போயிடுது. 24 மாதம் அதை நோண்டுறது, அதுக்கு ரோடு போடுறது, திரும்ப அதை பூசுறது, மறுபடியும் அதை உடைக்கிறது. இதுதான் இப்ப வந்து அண்ணா சாலை அண்ணா திடல் கிட்ட ஒரு கிரவுண்டை கட்டுறது, அதை உடைக்கிறது, மறுபடியும் அதை பூசுறது. இது இது வந்து எதுக்குன்னு சொல்லி நான் கேட்கறேன். இதுக்கு மட்டுமே நிதியை செலவு பண்றது எதுக்கு? சும்மா நீங்க அழகுபடுத்தி ஊரை வந்து பூசோலை செஞ்சு வச்சுக்கிறதுக்கா? அந்த இடத்துல வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து மைதானங்களை கட்டி அங்கங்க இருக்கக்கூடிய திறமைசாலிகளை உருவாக்கி அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து அவங்களெல்லாம் நம்ம வந்து மேல் நோக்கி கொண்டு போகும்போது தான் ஒரு திறமையான விளையாட்டு வீரர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் கிடைப்பாங்க. இந்த இந்த கயிறு இருக்கும் போட்டிக்கு நான் போயிட்டு இயக்குனரை போய் பார்த்தேன். இயக்குனர் வந்து நான் உடனடியாக ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து லெட்டர் எழுதுறேன்னு சொல்றாங்க. ஏன் வந்து ஏடி வெல்ஃபேர்ல வந்து நீங்க அந்த ஃபண்டை அலாட் பண்ணி தரக்கூடாது? சரி, ஏடி வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட தளத்துல வந்து வரக்கூடியவங்க அவனுடைய திறமையை நிரூபிக்கணும், விளையாட்டு அரங்கில் வந்து அவன் வந்து முன்னேறி வரணும்னு சொல்லும்போது ஏன் இந்த அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஏன் இதுல கவனம் செலுத்த மாட்டீங்கன்ற கேள்வி நான் வைக்கிறேன். இது வந்து பொது சமூகத்துல முன்னாடி நான் வைக்கிறேன். இது எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லார் வீட்லயும் வந்து விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. அதன் மூலமா அவங்களுக்கான கல்வி கிடைக்குது, வேலை கிடைக்குது, அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது, அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒழுக்கம் கிடைக்குது, ஒரு விளையாட்டை நம்பி இருக்கக்கூடியவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வளரக்கூடிய அந்த சமுதாயத்தை சீரழிக்கும் பணியை செய்யாம அரசாங்கம் முறையாக சிந்தித்து இந்த இது போன்று தேர்வு செய்யக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இந்த மாதிரி வெளிநாடு போகணும்னு சொல்லக்கூடியவங்களை தயவு செய்து இந்த அரசாங்கம் சிந்தித்து அவங்களுக்கான வழியை கொடுக்கணும். அவங்களுக்கான பயணச்சீட்டுலேருந்து பயண செலவு படியிலேருந்து எல்லா நிதியும் வந்து அரசாங்கம் ஒதுக்கி தரக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையில ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். அது இந்த மாநிலத்துக்கு நன்மை பயக்குன்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா நம்ம புதுச்சேரி மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் கொண்டவர். இப்ப அவரு விளையாடுறதுக்கு அவ்வளவு பெரிய டென்னிஸ் கோர்ட்டை அவர் வீட்டுல போட்டு வச்சிருக்காரு. எல்லா ஏழை மாணவர்களாலையும் அதை போட முடியுமானா முடியாது. இப்ப நான் வந்து ஒரு 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 கிராமங்கள்ல விளையாடக்கூடியவர்களுக்கு நீங்க வந்து இப்ப போய் பாருங்க, ஐஏஎஸ் குவார்டர்ஸ் சைட்ல அவ்வளோ பெரிய டென்னிஸ் கோர்ட், ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் ஷட்டில் கோர்ட் இருக்கு, ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் டென்னிஸ் கோர்ட் இருக்கு. அதிகாரிகள் விளையாடுவதற்கான வசதி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எத்தனை கிராமங்கள்ல இந்த வசதி எல்லாம் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க? இப்ப எத்தனை கிராமங்கள்ல அவனா போயிட்டு ஊந்து வாழ்ந்து ஏதோ ஒரு விளையாட்டை கத்துக்கினேன், நான் இந்த விளையாட்டுக்கு வந்து வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு வரும்போது எங்க இருந்து போக முடியுது? இப்போ ஒரு பொண்ணு வந்து மலையேறும் இதுக்கு வந்து போச்சு, எவரெஸ்ட்லாம் ஏறின ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அந்த நிதிக்காக அலைஞ்சத கண்ணால பார்த்த எத்தனை படி ஏறிச்சு. அன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல செய்றீங்க, அதையே திட்டமா கொண்டு வரக்கூடாது. ஏன் நம்ம மாநிலத்துடைய இளைஞர்கள் வந்து கஷ்டப்படணும், ஒரு கையேந்தணுன்ற நிலைமை ஏன் வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு வேதனையோடு, இது வந்து ஏதோ கண்டனமா ஒரு அரசியலுக்காகலாம் பேசல. புதுச்சேரி மாநில இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுடைய வலியை உணர்ந்து அதை சொல்றேன். அதே போல இந்த 35 கேமை நீக்கினீங்கல்ல,
இதுக்கு பதிலா வந்து இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸை எந்த அசோசியேஷன் அங்கீகரிக்கப்பட்ட அசோசியேஷன் சொல்லிட்டு பெற்றோர் மத்தியில நீங்க வந்து அடையாளப்படுத்தி காட்டணும். இங்க இருக்கக்கூடிய மாணவர் மத்தியில, விளையாட்டு வீரர் மத்தியில இந்தந்த அசோசியேஷன்ஸ் தான் இந்தந்த கேமுக்கு தகுதியானவர்கள், இவர்கள் தான் முறையாக வந்து அனுமதி பெற்றவர்கள், இவர்கிட்ட இருந்து வரவங்களுக்கு தான் நாங்க வந்து அரசாங்கம் உதவி செய்யும், அரசாங்கம் இவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். அப்படின்னாவது ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்கன்ற ஒரு வேண்டுகோள். ஏன்னா பள்ளிக்கூட்ட இப்ப ஸ்கூல்ஸ்லாம் நம்ம வந்து இது அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி, இது அங்கீகரிக்கப்படாத பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடையாளப்படுத்தணும் இல்லையா? அப்ப அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய விளையாட்டையும் இந்த அரசாங்கம் முறைப்படுத்தணும். விளையாட்டுத்துறைக்கு இப்போ வந்து ஒரு புது அமைச்சர் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த புதிய அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தி புதுச்சேரியுடைய இளைஞர்களுக்கு சரியான பாதையை வகுத்து கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு மற்றும் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுவாமிநாதன்.